விஜய் பேரை கட்ட ஏன்டா பயப்படுறீங்க? எப்ப பாரு விஜய் 6 மணிக்கு மேலே பேச மாட்டாரு, அதிகமாக வெளியிலேயே வரமாட்டாரு. டேய், நீங்கள் போய் பேசுவீங்கடா தெருவா. உங்களுக்கெல்லாம் ஒரு கூட்டமும் வராது. ஆனால் அவர் வராருன்னு தெரிஞ்சாலே கூட்டம் எப்படி சேருதுன்னே தெரிய மாட்டுது. இப்படி இருக்கும்போது அவரால் எப்படி வெளியே வர முடியும்? இதை புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் நசன்னு. டேய், உங்களுக்கெல்லாம் தைரியம் திராணி இருந்துச்சுன்னா வச்சுக்க, ஆளுங்கட்சி எதிருங்க. அதை விட்டுட்டு இப்போ தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. அவரை போயிட்டு சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இதில் வேற இன்னொன்று சொல்கிறானுவா, சிவாஜி அரசியலுக்கு வந்தார், சிவாஜியாலே ஜெயிக்க முடியல, இவர் என்ன பண்ண போகிறாரு? இவரால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுவார். அது அவருடைய பிரச்சனைடா, அதை அவர் பார்த்துக்காரு. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதுலேருந்தே பாவண்டா இவனுவ பயந்து சாவறானோடா. கிடைச்ச கொஞ்ச நெஞ்ச ஓட்டும் கிடைக்காம போயிடுன்னு சொல்லிட்டு பீதியில் சுற்றிட்டு இருக்கானுவா. அப்படி இருந்தாலும் விஜய் இந்த எலெக்ஷனில் அவர் பவரை காட்டிடுவார். அப்போது இவனுலாம் எங்கே தூக்கி மூஞ்சி வச்சுக்க போகிறானு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.